ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வந்து என் 2 வயசு பையனுக்கு ஒரு நாளுக்கு நான் என்னெல்லாம் அவனுக்கு ஃபுட் ரெடி பண்ணுறேங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து டாட்லர்ஸோட மீல் ஐடியாஸாக நான் வந்து இது போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அவன் எழுந்த உடனே வந்து ஒரு 3/4 கிளாஸ் பாலில் வந்து நான் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் போடுவேன். இந்த நட்ஸ் பவுடரில் வந்து எல்லா விதமான பருப்புமே போட்டிருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், பீக்கன், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட், அந்த மாதிரி எல்லா தேவையான பருப்புமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டு சுகர் சேர்த்துக்க மாட்டேன் என் குழந்தைக்கு. அதுக்கு பதிலாக நான் வந்து ரா ஹனி சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரா ஹனி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து அவனோட ஸ்ட்ரா கப்பில் வந்து போட்டு கொடுத்துருவேன். இது வந்து சர்டிஃபைடு ஆர்கானிக் ரா ஹனி. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அவனுக்கு ஒரு டீஸ்பூன் அதை காலையில் கலந்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி காலையில் எழுந்ததுக்கப்புறமா அந்த நட்ஸ் மில்க் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கும். அவங்க நைட்டு சாப்பிட்டு அவ்வளோ நேரம் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா காலையில் அதை குடித்தாங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி அவனுக்கு வந்து ராகி பனியாரம் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ராகி பவுடர் சேர்த்துக்கிறேன். ராகி மாவு நான் இது ரெடிமேட் மாவு தான் வாங்கியிருக்கேன். நம்ம ஊரில் நீங்கள் வாங்கி அரைச்சிக்கலாம். எனக்கு இங்கே கிடைக்காததுனால நான் வந்து ரெடிமேட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்தோன்னா அதில் வந்து கொஞ்சம் மொறுன்னு இருக்கும் அந்த பனியாரம். அதுக்காக ரவை சேர்த்துருக்கேன். அகெயின் நான் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு இதில் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக கரைச்சிப்போம். இதில் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக அவனுக்கு நான் வந்து ஒரு 2-3 முந்திரி, அப்புறம் வந்து 2 வால்நட் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நான் அவனுக்கு சாப்பிடும் போது கடிப்பட கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து தண்ணி விட்டு நம்ம நல்ல பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இதை கலக்கிறதுக்கு வசதியாக நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு கலக்க போகிறேன். நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி தண்ணி தான் கலந்துக்கிறேன். கலந்து இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அப்போ தான் அந்த பனியாரம் வந்து நல்லா வரும். நான் வந்து பனியாரத்தை இன்றைக்கி வந்து நெய்லேயே சுட போகிறேன் குழந்தைக்குன்றதுனால. ஸோ அந்த பனியாரத்தட்டை நான் வந்து நெய்லேயே வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த பனியார மாவை ஊற்றி பனியாரம் சுட வேண்டியது தான். ரொம்ப 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 ஹெல்தி இது குழந்தைங்களுக்கு. இதில் நம்ம வெல்லமும் வந்து ராகியும் தான் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. மார்னிங் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக அவங்க எதனா சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் இந்த எனர்ஜி அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வெந்துருச்சு. நல்ல எல்லா சைடும் வெந்துருச்சு, நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு வெளியெல்லாம் கூட. ஸோ நான் இதை எடுத்துடுறேன். இதுதான் அவனோட பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட் வந்து லன்ச். எப்போவுமே நான் லஞ்சுக்கு வந்து என் பையனுக்கு 2லேருந்து 3 காய் கண்டிப்பாக சேர்த்துருவேன். ஸோ இன்றைக்கி உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு தொக்கு மாதிரி பண்ணி சாதத்தோடு பிசைஞ்சு ஊட்ட போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக கடுகும், கொஞ்சம் நிறைய சீரகமும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு ஒரு பாதி வெங்காயம் சின்னதாக இருந்தால் 1, அப்புறம் வந்து ஒரு பாதி தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு குழந்தைக்கு வந்து 2லேருந்து 3 காய் சேர்த்துக்கோங்க. நான் என் குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டே தான் சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ வந்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாராம். அதனால நான் காயெல்லாம் கலக்கிறத பார்த்துட்டு அவனுமே எடுத்து போட்டுட்ருந்தான். ஸோ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு
மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுப்போம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes செஞ்சிட முடியும். மேக்ஸிமம் 10 minutes. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடித்து இந்த சாதத்தில் வந்து அதை பிசைஞ்சு நம்ம ஊட்டிட வேண்டியதுதான். இப்போ வந்து அவனுக்கு நான் டின்னருக்கு வந்து பீட்ரூட் பூரி பண்ண போகிறேன். அதனால் வந்து ஒரு பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஃப்ரைங் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டு அதில் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அப்புறமா நம்மளோட தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீட்ரூட்டை வந்து சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சுப்போம். இந்த பீட்ரூட் வந்து நல்லா வேகணும். அதுக்கான தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு அதை வேக வச்சுக்கிட்டு இது ஒரு 3 to 4 minutes வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மசிச்சுப்போம். நல்ல நம்ம பேஸ்ட்டாக அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு, தண்ணிக்கு பதிலாக நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க இந்த பீட்ரூட் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதை வந்து நான் இன்றைக்கி அவனுக்கு வந்து 1 bite பூரி, சின்ன பூரி பண்ண போகிறேன். நீங்கள் இதை சப்பாத்தி மாதிரி கூட பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சைஸ் பூரி மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அவனுக்கு குட்டி பூரி பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி பெருசாக திரட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடியை வச்சு எல்லாத்தையும் நான் வந்து சின்ன பூரியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களோட ஆப்ஷன், உங்களோட விஷ். நீங்கள் என்ன சைஸுக்கு வேணாலும் என்ன ஷேப்புக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டியாக அவனுக்கு பூரி கட் பண்ணியாச்சு. இதை வந்து எண்ணெயில் போட்டு ஒன்றா நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஒன்றா வறுத்து எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் நல்லா பூரி நல்லா ரவுண்டாக அழகாக வரும். ஸோ அதனால் நான் பொறுமையாக ஒன்றா சுட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலராக நம்ம குட்டியாக அவனுக்கு பூரி செஞ்சு கொடுத்தோன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே பூரி சப்பாத்தி அப்படி கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலராக அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் வந்து பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் என்ன சைஸில் வேணாலும் அழகாக சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக நல்ல மொறுன்னு பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் வெறுமாவே அந்த பூரியை சாப்பிட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஆப்ஷன் என்ன வேணாலும் தொட்டுக்க கொடுக்கலாம். நான் வந்து என் பையன் அந்த பூரியை வெறுமா சாப்பிடலைன்னா ஆப்ஷனாக வந்து ஃப்ரூட் ஜாம் கொடுக்க போகிறேன், வீட்லேயே பண்ணது. பட் ஆனால் அவன் தேவைப்படல. அவன் வந்து வெறும் பூரியவே வந்து அழகாக எடுத்து அவனே சாப்பிட்டுட்டான். ஸோ இந்த மாதிரி இந்த மீல் பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.